கல்கி அவர்கள் எழுதிய பார்த்திபன் கனவு நாவலை நம்மில் பலர் படித்திருக்கலாம். கிபி 700 சோழர்கள் வலுவிழந்து பல்லவர்கள் குடி உச்சியில் இருந்த காலகட்டம் அது. மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் நரசிம்மவர்ம பல்லவர் ஆண்டு கொண்டிருந்தார். பல்லவர்களுக்கு கப்பம் கட்டும் சிற்றரசராக இருந்தார் சோழன் பார்த்திபன். அவருக்கு ஒரு பெரும் கனவு. அவருடைய மூதாதையர்கள் முதலாம் கரிகாலன் மற்றும் இரண்டாம் கரிகாலன் ஆட்சி காலத்தில் எழுச்சி பெற்ற ராஜ்யமாய் விளங்கிய சோழ சாம்ராஜ்யத்தை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து சோழர்களின் புலிக்கொடியை எங்கும் பறக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. தன்னால் இயலாவிட்டால் நீ இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று தன் மகன் விக்ரம சோழனிடமும் பகிர்ந்து கொண்டுள்ளார். பின்னர் கப்பம் கட்ட மறுத்து முதலாம் நரசிம்மவர்ம பல்லவரோடு போரிட்டு வீரமரணம் அடைந்தார். விக்ரம சோழன் சில முன்னெடுப்புகள் செய்தாலும் பார்த்திபன் கனவு பலித்தது. அந்த காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் கழித்து மாமன்னன் ராஜராஜ சோழன் வந்த பிறகுதான்.